ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் நம்ம இனியா இருக்காங்களே, அங்கிள் நான் அந்த ஹோட்டலை பார்த்துக்கிறேன், நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கேட்க, ஏமா உங்கள் அம்மா சொல்லிவிட்டாங்களா? அது எப்படி கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறீங்க, கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இந்த பொண்ணு ஏதாவது அந்த பொண்ணோட விருப்பத்தை சொன்னால், அம்மா சொன்னாங்களா, ஆட்டுக்குட்டி சொன்னாங்களா, வீட்டில் சொன்னாங்களா, இங்கே சொன்னாங்களா, அங்கே சொன்னாங்களான்னு கேட்குறேன். அந்த பொண்ணுக்கு சொந்தமாக மூளை இருக்கக்கூடாதான்னு நல்லா வருவீங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கேட்டதுக்கு யாரும் எதுவும் சொல்லலை, எனக்கு தோணுச்சு அதனால் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிஸ்னஸ்லாம் எதுக்குமா, வீட்டிலே உட்காருமான்னு சொல்லிட்டாங்க. சரி, என்னோட ஜெனரேஷன் வேலையை நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. என்னோட மருமக வேலைக்கு போறதா அப்படின்றாங்க. டே, அவங்களுக்கும் ஒரு விருப்பம்னு இருக்குன்னு கொஞ்சமாவது யோசிங்கடாப்பா. கையில் 10 காசு இருந்தாதான் கட்டின புருஷனாக இருந்தாலும் மதிப்பாங்கிறது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. சரிப்பா, என்ன பொறுத்தளவு கல்யாணம் ஆன பொண்ணுக்கு கண்டிப்பாக வேலைக்கு போய் ஆகணுங்க. அதாவது ஒவ்வொன்றுக்கும் ஹஸ்பண்ட்டை கேட்கும் போது மன உளைச்சல் எவ்வளோ வலியும் வேதனையும் தருங்கிறது உங்களுக்கு தெரியல. சரின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கேட்டுட்டு இருக்க அந்த டைம் பார்த்து, என்ன அப்பா சொல்கிறத கேட்க மாட்டியா, எதிர்த்து பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. டே, இப்போ தான் கம்பிங்களாடா உங்களோட வீரத்தெல்லாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. என்னடா அப்பா இப்படி இருக்கீங்க, முதல்ல பொண்டாட்டியை வேலைக்கு அனுப்பி பாருங்கடாப்பா, நம்பிக்கை வைங்கடா, நாட்டில் நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி. சரி விடுங்க, இந்த மாதிரி அறிவு கட்ட ஜென்மங்களுக்குலாம் எத்தனை சொன்னாலும் ஏற போறதில்ல. சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் பாக்கியாவோட ஹோட்டலுக்கு யார் வந்திருக்கா, சரி எனக்கு உடனே வாப்பான்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு பார்க்க அம்மாவை பார்க்காம இருக்க முடியல போல. அதுக்கப்புறம் உட்கார வச்சிருக்கா. அந்த டைம் பார்த்து கவுன்சிலர் வந்துட்டாரு. தம்பி வாலண்டரியா வாங்கி கட்டிக்க வந்துட்டாரு. கடைசியில் பார்த்தா கவுன்சிலர் ஒன்று பேச, அங்கே ஒன்று நடக்க போட்டு அடி நடிச்சிட்டாரு நம்ம செலியன். உடனே பார்க்கணுமே, செலியன் வெளியே கிளம்பிட்டு இருக்கலான்ற டைம்ல போலீஸ் வந்து நிற்குது. நல்லா வருவீங்கயா அப்படிங்கிற மாதிரி. ஆக மொத்தத்தில் தப்பு பண்ணவனுக்கு என்னைக்குமே தண்டனை கிடைக்காது, அப்படித்தானே? சரி விடுங்க, இது நாடு இப்படி தான் இருக்கு.